ஸோ இதில் வந்து ரெண்டாவது டைப்பான இந்த கீவேர்ட் ஆர்க்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா. சரி, இப்போ நான் அப்படியே இந்த ஃபங்க்ஷன் அப்படியே ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு புது ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். சரியா, ஸோ டெஃப் ஒன் செகண்ட் வி கேன் கோ வித் டிஸ்பிளே. ஓகேவா, டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிஸ்பிளே, ஒரு பர்சனோட அட்ரஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுப்போமா. ஒரு பர்சனோட அட்ரஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுப்போம். சரி, ஸோ டிஸ்பிளே அட்ரஸ் இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்டார் ஸ்டார் குவாக்ஸ். ஓகேவா, ஸ்டார் ஸ்டார் குவாக்ஸ். ஓகே, இப்போ இதுக்குள்ள வந்து நான் ஜஸ்ட் ஐ வில் கிவ் இட் அஸ் பாஸ் ஃபார் சம் டைம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணோமா, ஸோ வி கேன் கால் த ஃபங்க்ஷன் வித். ஸோ இப்போ வந்து நம்ம ஒருத்தனோட அட்ரஸ் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரியா, இப்போ அந்த அட்ரஸை பிரிண்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு ஸ்ட்ரீட் வந்து நம்மளுக்கு தெரியுமா, என்ன தெருவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு, அந்த கீவேர்டுக்குள்ளே என்னென்ன கொடுக்க போகிறோம். ஸோ நம்பர் 17. ஓகேவா, நம்பர் 17. ஓ, நம்பர் 17. ஸோ டெமோ ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி கொடுப்போமா, நம்பர் 17 டெமோ ஸ்ட்ரீட். ஓகேவா, டெமோ ஸ்ட்ரீட். சரி, நெக்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரீட் இருக்கு, அடுத்து என்ன கொடுக்கலாம், வி கேன் கிவ் லைக் சிட்டி. ஓகேவா, சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். சிட்டி, அவன் என்ன சிட்டியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா சென்னை அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகேவா, சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். தென் வி கேன் கோ வித் ஸ்டேட். ஓகேவா, என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஸ்டேட்டை பொறுத்தவரை டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கொடுத்துருவோம். ஓகேவா, ஸோ ஸ்டேட் கொடுத்தாச்சு. தென் ஆஸ் யூஸ்வல் ஜிப் கோட். ஓகேவா, ஐ மீன் பின்கோட். சரியா, பின்கோட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் பின்கோட் வி கேன் கிவ் 00028. சரி, ஓகே, இப்போ ரீடபிலிட்டிக்காக நான் இப்படி மாற்றிக்கிறேன். இது கொஞ்சம் தெளிவாக புரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறது, ரொம்ப இப்படி வைட் ஆங்கிள் இல்லாமல். சரி, ரைட்டு. இப்போ ஆக்சுவலாக நம்ம போன எக்ஸாம்பிள் வந்து ஆக்ஸ் வந்து மொத்தமாக பேக் ஆகி என்னவா மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், டப்புளில் வந்து போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் இங்கே இந்த கீவேர்ட் ஆக்ஸ் இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பேக் பண்ணி என்னவா மாற்றும்னு கெஸ் பண்ணுங்க, டிக்ஷனரியா மாற்றும். இப்போ வந்து நான் இந்த பாஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன், டைப் ஆஃப் என்னது குவாக்ஸ். ஓகேவா, டைப் ஆஃப் குவாக்ஸ் நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். சரியா, ஸோ இதை பிரிண்ட் பண்ணுறப்ப அது வந்து என்ன டைப் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு கிளாஸ் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது.